unacceptable to call me a nigger. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹீரோ நடிச்சு டேரக்ட் பண்ணுற காதலுக்கு கண்ணில் படத்தோட ஆடியோ ரிலீஸ். இந்த படத்தில் நான் ஃபஸ்ட் டைம் வந்து அப்பா பையன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதில் அந்த அப்பா கேரக்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு நெகட்டிவ் ஷேடோட கேரக்டர். அந்த கேரக்டருக்காக வந்து 10 kg இன்க்ரீஸ் பண்ணேன். அப்புறம் அந்த பையன் கேரக்டர் 10 kg கம்மி ஆயிடுச்சு. ரெலி ஹார்ட் ஒர்க். ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க்கோட நான் ரசித்து பண்ணேன். ஏன்னா வந்து அருமையான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் நீ ஏன் சேர்க்கணும், அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணேன். எங்கூட வந்து வெப் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். அருமையான ஸ்கிரிப்ட் கொடுத்த அக்காவுக்கு நன்றி, இந்து அக்காவுக்கு. அண்ட் சாங்ஸ் யூகே முரளி அண்ட் கௌதம் அருமையான சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அந்த பாட்டை பாடின எஸ்பிபி சார் ஆகட்டும், பிரபாகர் ஆகட்டும், தென் ஹரிஷ் ராவேந்திரா ஆகட்டும், பிரசன்னா ஆகட்டும், எல்லாம் நல்லா அருமையான சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அருமையான சாங்ஸுக்கு வந்து நியாயம் பண்ண சொல்லி நானாகட்டும் கேமராமேன் ஆகட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா அவுட் கொடுத்துருக்கோம். அதை வந்து பார்த்து வெற்றி படமாக்க வேண்டிய உங்கள் பிறப்பு. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த படத்தில் நடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ரொம்ப ரொம்ப நல்ல படம். And thanks a lot everyone. I have tried to put my 100% in this movie. This is my first movie coming in the theaters. I'm very optimistic about my role and the role I have played. Did you really recognize me in the trailer? How was it? I was completely different in the trailer. You cannot recognize me what I am and what I was in the trailer. So, and the director is just too good. Jay Akash sir is the one who taught me acting. He's a beautiful director. He's a beautiful actor too. Another, our producer, I call her Amma. She is like, she narrated me the story. It's a true story. She narrated me the story, and I could not say no to her. Then they took a screen test of me, and then they said that yeah, you are just fit for the movie. Why don't you go and you do it? And I said yes. And please go and watch the movie for me, because I am completely different. And I wanted to be a Tamil ponnu. So you can see long hair, gajra, pottu, thali, bindi, everything is there. So I hope I'll shine on Kollywood one day. And I hope you should all go and watch the movie. It's a beautiful movie actually. Thank you very much. Nandri. வணக்கம். குறிப்பாக பத்திரிகையாளர்கள், எல்லா சேனல்ஸிலும் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நல்லா இருக்குது படம். படத்தில் கதை இருக்குது. ட்ரெய்லரை பார்க்கும்போதே தேர் இஸ் எ ஸ்டோரி இன் இட். ஈஸியாக நம்ம அதை புரிஞ்சிக்க முடியுது. பொண்ணை குடும்பப்படுத்தும் போதெல்லாம் தாங்க முடியல என்னால். ஜெய் ஆகாஷ் மேலே பயங்கர கடுப்பு வந்தது எனக்கு. அதில் வேறு எல்லாம் பண்ணிட்டு நான் உஷு. ஆனால் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் ஹிம் டு டூ திஸ் ரோல். அப்பா, ஹி லுக்ஸ் லைக் ஹிந்தி ஆக்டர் மாதிரி இருக்கார். நம்ம ஊர் ஆக்டர் மாதிரியே இல்லை. சில இடங்களில் ரொம்ப அழகாக ஜம்முன்னு பண்ணியிருக்காரு. ஒரு சினிமா வர்றதுனால கிட்டத்தட்ட 150-200 ஃபேமிலி நல்லா இருக்கும் உண்மையிலேயே. ஆனால் சினிமா அழியாது. எது அழிஞ்சாலும் அழியும், சினிமா அழியாது. இட் இஸ் எ பெர்மனண்ட் ஒன். சினிமா மட்டும் உலகத்தில் இல்லைன்னா பாதி பேர் கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில் பைத்தியம் பிடிச்சா உட்காந்துருப்பான். ஸோ த பியூர். நான் கூட சில இடங்களில் மேடைக்கு போகும்போது சில பேர் சினிமா பற்றி என்னென்னமோ சொல்லுவாங்க. நான் காலேஜிலே பேசியிருக்கேன். வித்தவுட் சினிமா பீப்புள் பிகம் மேடு. அந்த காலத்துலேயே பொண்டாட்டி என்ன சொல்லுவா புருஷனை பார்த்து, ஒரு ஹோட்டலை கூப்பிட்டு போனீங்களா, ஒரு சினிமாவை கூப்பிட்டு போனீங்களா? சினிமா தான் அங்கீகாரம். நல்ல கணவன் என்பதற்கே அங்கே அந்த அங்கீகாரம் கொடுத்தே சினிமா தான். அந்த சினிமாவில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் நல்ல படங்கள் தான், எல்லாம் வெற்றி படங்கள் தான். அதை தீர்மானிக்க வேண்டியது மக்கள். வேறு யாரும் அனாவசியமாக உட்காந்துட்டு ஒரு 2 சீன் பார்த்துட்டு தியேட்டர்லேருந்தே அச்சி ஊற்றிக்கிச்சின்னு யாரும் மெசேஜ் எல்லாம் கொடுக்காதீங்க ப்ளீஸ். செல்ஃபோனில் அண்ணே டப்பா இப்படிலாம் சொல்லாதீங்க. அதை பார்த்தவர்கள் சொல்லுவார்கள். ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்காது, இன்னொருத்தருக்கு பிடிச்சது பிடிக்காது. இந்த படத்திலே பழைய பாடல் சாயலும் இருக்கிறது,
புதிய பாடல் சாயலும் இருக்குது. முரளி யூஆர் நீங்கள் பட்டி தொட்டிலையும் பாட்டு பாடினவங்க, இப்போ ஃபாரின்லேயும் பாட்டு பாடினவர். உங்களுக்கு இருக்கிற அனுபவம்லாம் ஒன்றுமே பெரிய விஷயம். அதனால் that has also helped the movie. I wish all success for the movie and you people ஒரு வெற்றிகரமான படமாக ஆக்குவது உங்கள் கையில் இருக்கு, ஆக்குங்கள் என்று கூறி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Basically, all you must know now, basically the film is a true story, based on a true story. So it's very emotional and such a touching film. You know, it really will captivate the audience. Even like when I saw the trailer, I had tears in my eyes to see Alicia's performance, and Akash has done a total different performance. He's normally, you know, the chocolate boy and all, and this, he's a psychotic person, you know, you never want to bump into a person like this. He's done an excellent performance. Everyone has worked like really hard, all the other artists and technicians have done a wonderful job. The songs are so beautiful. I know like 2 music directors have done it. They are penned so well and picturized, and they fit perfectly into the movie. Everyone, I don't know, everyone's done such a wonderful job, and it's truly into the public's hands to make this a success for the whole team. Thank you. எக்ஸலண்ட் சாங்ஸ். ஏற்கனவே எல்லா சாங்ஸுமே பட்டி தொட்டிலாம் மின்னுது. அந்த கானாபால சார் பண்ண சாங் ஆகட்டும், வாமுனிவா சாங், எல்லா சாங் சூப்பர் சாங்ஸ். ஸோ அவரை பண்ண வைக்கலாம். அவரை சேர்ந்து கௌதம் வந்து ஏற்கனவே அக்கா வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்த மியூசிக் டைரக்டர். ஸோ 2 பேரும் சேர்த்து வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக் பண்ண வச்சோம். சாங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. அந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சாங்ஸுமே முக்கியமாக எஸ்பிபி சார் பாடின சாங் வாழ்வில் இந்த வாழ்வில் நீ என்ன பாவம் செய்தாய், அந்த சாங்கை வந்து அந்த கேட்டோடனே வந்து எனக்கெல்லாம் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக் கண்கலாகிடுச்சு. ஏன்னா வந்து ஆக்சுவலாக அந்த டார்ச்சர் பண்ணுறது என் கேரக்டர் தான். பட் ஆனால் ஆஸ் அ டைரக்டர் வந்து நான் அந்த ஹீரோனுக்காக ஃபீல் பண்ணேன். ஸோ ஃபீல் பண்ணி பண்ணுறதுக்கு அருமையாக வந்து அந்த எஸ்பிபி சார் வந்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்துருந்தாரு. அந்த சாங்குக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நானாகட்டும், ஹீரோயின் அலிஷா ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், நாங்களாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த கொஞ்சம் சாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தது வந்து நான் எடிட் பண்ணல. நான் வந்து ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தால வந்து அக்கா இந்து அக்கா தான் எடிட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைமே அழகாக பண்ணிக்காங்க அக்கா. ஸோ நல்லா இருந்துச்சு. இப்போ எனக்கு கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. ஏன்னா வந்து நான் அக்கா கொண்டு தான் சொன்னேன், அக்கா இது உங்கள் ப்ராஜெக்ட், உங்களுக்காக இந்த படம் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். நான் எத்தனை படம் நான் எனக்காக பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு பொண்ணு ஆசைப்பட்டாங்க, என்னை கேட்டாங்க, அவங்களுக்காக நான் பண்ண ஹெல்ப் தான் இந்த படம். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. டெஃபினட்டாக வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வேணும். லேடிஸ் நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ண வரணும். நிறைய இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ், ஹீரோயின் சப்ஜெக்ட்ஸ் பண்ணணும். ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரு ரூட்டின் சப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு முதற்கட்டமாக அமையணும். நீங்கள்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இந்து மேடம் மற்றும் ஜெய் ஆகாஷ் சார் 2 பேருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நீங்கள் ஒரு நல்ல ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.